Hey guys, I am Gautam. Welcome to Future Tech Gadgets. In the video, TOSHIBA 50-inch QLED 4K TV oda review தான் வந்து பார்க்க போறோம். So நான் வாங்கியிருக்க TV ஓட மாடல் பார்த்தீங்கன்னா 50 C450ME. இது 2024ல தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் டிவியில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது, புதுசாக என்னென்ன விஷயம்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து ரிவ்யூவில் சொல்ல போகிறேன். இதோட கலர் பேனல், பில்ட் குவாலிட்டி, ஆடியோ குவாலிட்டி, ஸ்மார்ட் கண்ட்ரோல்ஸ், ரிமோட் அண்ட் ஃபோன் கூட கனெக்ட் பண்ணி எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் அன்பாக்ஸ். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் டொஷிபா லோகோ போட்டிருக்காங்க. QLED 4K அப்படின்னு போட்டிருக்காங்க. டிசைன்ட் இன் ஜப்பான், மேட் இன் இந்தியா. அண்ட் பாக்ஸுக்குள்ளே என்னென்ன விஷயம்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிவி இருக்குது, 2 மெட்டல் ஸ்டாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூஸ் இருக்குது, ரிமோட் இருக்குது, 2 AA பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க, பவர் கேபிள் அண்ட் மேனுவல் புக் இருக்குது. ஸோ இந்த டிவியை நீங்கள் ஸ்டாண்டில் ஃபிட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வால் மவுண்ட்டு பண்ணிக்கலாம். டிவியோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 வந்து நான் சொல்கிறேன். 3-pin plug போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, லேண்ட் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் ஆடியோ அவுட், டிஷ் டிவி கேபிளோட கனெக்ஷன், கேபிள் கனெக்ஷன் அண்ட் ஆடியோ ஜாக். அதாவது நீங்கள் வந்து ஹெட்ஃபோன்ஸ் வந்து இந்த டிவி கூட கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் 2 USB போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ போர்ட் வந்து இந்த ஸ்மார்ட் டிவியில் இருக்குது. அண்ட் ரிமோட்டோட பில்ட் குவாலிட்டி வந்து சொல்லியே ஆகணும். நல்ல ஒரு பில்ட் குவாலிட்டியில் இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் அண்ட் இன்புட் பட்டன் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆப்பிள் டிவி, யூடியூப், பிரைம் வீடியோ, நெட்ஃப்ளிக்ஸு, SonyLiv, Eros now இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு தனியாக வந்து பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபேவரட் பட்டன்ஸ் இருக்குது, வாய்ஸ் கண்ட்ரோல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க, ஹோம் பட்டன் இருக்குது, மியூட் பட்டன் அண்ட் தென் நம்பர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க கீழே. டொஷிபா பிராண்டை பற்றி சொல்லியே ஆகணும். நம்பர் 1 பிராண்ட் இன் ஜப்பான். இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 150 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து உருவாகியிருக்கு. இவங்க வந்து ஈரோ கப்பில் அஃபிஷியல் டிவி பார்ட்னராக வந்து இருந்திருக்காங்க. டிவியோட வாரண்ட்டி வந்து எவ்வளோ வருஷம் கொடுக்குறாங்கன்னா 2 இயர்ஸ். நான் வாங்கியிருக்க டிவி பார்த்திங்கன்னா 50 inch. ஸோ பார்க்கவே வந்து ஒரு அமேசிங்கான பிக்சர் குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க. டிவியோட செட்டிங்ஸ்குள்ளே நம்ம வந்து போய் பார்க்கலாம். டிவி வந்து எப்படி இருக்குது, பிக்சர் குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது, அண்ட் தென் நெட்வொர்க் கனெக்ஷன், வைஃபை, ப்ளூடூத், வாய்ஸ் அக்சஸ் வந்து, அதாவது வாய்ஸ் கண்ட்ரோல் அக்சஸ் வந்து எப்படி பண்ண முடியுது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். லெட்ஸ் see the features of QLED 4K TV. ஸ்டார்டிங் ஆஃப் த டிவி பார்த்தீங்கன்னா டொஷிபா லோகோ வந்து வரும். அண்ட் தென் வெல்கம் டு லைவ் டிவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகின் ஸ்கேனிங் அண்ட் தென் ஸ்விட்ச் இன்புட், கோ டு ஹோம் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம வந்து கோ டு ஹோம் வந்து போயிட்டு உள்ளே என்னென்ன விஷயம்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். டாப் லெஃப்டில் சர்ச் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸிட் ஆப்ஷன் இருக்குது, செட்டிங்ஸ் ஆப்ஷன், நோட்டிஃபிகேஷன், அக்கௌண்ட் ஆப்ஷன் அண்ட் தென் வாய்ஸ் கண்ட்ரோல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு டாப்பில் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் தென் வைஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டிவியில் வந்து நிறைய ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இன்பில்ட்டாக. ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, பிரைம் வீடியோ இருக்குது, ஆப்பிள் டிவி, யூடியூப், டிஸ்னி ஹாட்ஸ்டார், ஜியோ சினிமா, ஹங்காமா ப்ளே, SonyLiv, Z5, யூடியூப் கிட்ஸு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். இதை அக்சஸ் பண்ணுறதுக்கு தனியாக வந்து ரிமோட்லேயுமே வந்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன்ஸை வந்து கிளிக் பண்ணுறது மூலிமா டேரெக்டாக இந்த ஆப்புக்குள்ளே வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற கண்டென்ட்டை வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நான் இப்போது ரிமோட்டை வச்சு தான் வந்து இந்த டிவியை வந்து அக்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். அந்தளவுக்கு வந்து இதோட ப்ராசஸர் வந்து இருக்குது. என்ன ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, Regza Engine ZR அண்ட் தென் ஆடியோக்கு வந்து Regza பவர் ஆடியோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் அண்ட் தென் டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகுது. இதில் இருக்க ஆப்ஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி வச்சுக்கலாம். யூடியூப் பார்க்கும்போது ரிமோட்டை யூஸ் பண்ணி நேம்ஸு, கண்டென்ட்டை வந்து டைப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபோனை வந்து கேஸ்ட் மூலிமா இது கூட கனெக்ட் பண்ணி உங்களோட ஃபோன்லேயே வந்து நீங்கள் வீடியோவாக ப்ளே பண்ணும்போது இதில் வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி கேஸ்ட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த டிவியில் யூடியூப் வந்து அழகாக வந்து ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பிக்சர் இருக்குது, சவுண்டு இருக்குது, கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, சேனல், அக்சசபிலிட்டி,
சிஸ்டம் அண்ட் தென் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பிக்சர் மோட் செட்டிங்ஸ், கேம் செட்டிங்ஸ், இன்டெலிஜென்ட் மோட் செட்டிங், ஆஸ்பெக்ட் ரேஷியோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட டிவியை வந்து நீங்கள் மூவி இல்லாட்டி கேம் விளாட்றதுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர் மோடை வந்து மாற்றிக்கலாம். அண்ட் தென் கேம் செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. பேக் லைட்டு, கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ், ஷார்ப்னஸ் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சவுண்ட் மோடு இருக்குது, சவுண்ட் மோட் செட்டிங்ஸ், ஆடியோ அவுட்புட் செட்டிங்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கனெக்ஷன், நெட்வொர்க் கனெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணுறது, அண்ட் தென் இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது வைஃபை கூட எந்த வைஃபை கூட கனெக்ட் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன். 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஈத்தர்நெட் மூலிமா இன்டர்நெட்டை வந்து அக்சஸ் பண்ண முடியும், இல்லாட்டி வந்து வைஃபை மூலிமா ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வேக் ஆன் கேஸ்ட், வேக் ஆன் ஒயர்லெஸ் நெட்வொர்க் அண்டு வேக் ஆன் லேண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏர்ப்ளே அண்ட் ஹோம் கிட் ஆப்ஷன் இருக்குது. மொபைல் டிவைஸ் கனெக்ஷன், HDMI கேபிள் கனெக்ஷன், ப்ளூடூத் அண்டு மொபைல் ஆப் டவுன்லோடு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து இருக்குது. டிவியை வந்து ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கராக வந்து யூஸ் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்குது. உங்கள் மொபைல் ஃபோனை வந்து டிவி கூட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து மொபைலில் ப்ளே பண்ணுறது மூலிமா டிவியோட ஸ்பீக்கர்ஸில் வந்து அந்த சாங்ஸ் வந்து கேட்டுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சேனல் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்கேன், சேனல் எடிட், PVR, டைம் ஷிஃப்ட் அண்ட் தென் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இருக்குது. அக்சசபிலிட்டியில் சப்டைட்டில் செட்டிங்ஸ், ஆடியோ டைப், டயலாக் என்ஹான்ஸ்மெண்ட், ஹை கான்ட்ராஸ்ட் மெனு டிரான்ஸ்பரன்சி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சிஸ்டம் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டைமர் செட்டிங்ஸ், லாங்குவேஜ் அண்ட் லொக்கேஷன் செட்டிங்ஸ், வாய்ஸ் சர்வீஸ், சிஸ்டம் பின்னு, பேரண்டல் கண்ட்ரோல், அப்ளிகேஷன் செட்டிங்ஸ், அட்வான்ஸ்டு செட்டிங் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அபவுட் செக்ஷனில் டிவியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் சிஸ்டம் அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஐக்கான். இதில் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து டிவியில் வருது அப்படின்றத உங்களுக்கு வந்து காமிக்கும். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஐக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவியில் வந்து 3 விதமான வாய்ஸ் அசிஸ்டன்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. கூகுள் ஸ்மார்ட் ஹோம் ஆப்ஷன் இருக்குது, அமேசான் அலெக்ஸா இருக்குது, அண்ட் தென் விடா வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசிஸ்டன்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் டிவைஸ்லாம் வந்து இருந்துச்சுன்னா ஸோ அதை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்மார்ட் டிவியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் வந்து இதில் வந்து செட்டப் பண்ணணும். அண்ட் தென் அமேசான் அலெக்ஸா வாய்ஸ் அசிஸ்டன்ட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து லாகின் பண்ணாமையே இந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நான் ரிமோட்டை யூஸ் பண்ணி பேச போகிறேன். ஸோ வை இஸ் த ஸ்கை ப்ளூ அப்படின்னு கேட்க போகிறேன், இல்லாட்டி வந்து டெல் மீ எ ஜோக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்க போகிறேன். ஸோ அதுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணுதுன்றதை பார்க்கலாம். வை இஸ் தி ஸ்கை ப்ளூ? The sky is blue because molecules in the air scatter blue light from the sun more than other colors. What's next? Are you curious if water is wet? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விடா வாய்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ இந்த டொஷிபா டிவியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா இந்த மோடியுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து 4K குவாலிட்டியில் உள்ள ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்க போகிறேன். எந்த அளவுக்கு வந்து அதோட பிக்சல் டென்சிட்டி, ஸோ பிக்சர் குவாலிட்டி அண்ட் தென் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ஸ்மார்ட் டிவியில் 4K upscaling அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான ஆப்ஷன். எதுக்காக வந்து இந்த ஆப்ஷன் வந்து யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 720 இல்லாட்டி வந்து 1080 ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதை வந்து இந்த 4K டிவியில் 4K ரெசல்யூஷனுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக சென்சார் மூலிமா வந்து கன்வெர்ட் பண்ணி ஸோ அந்த பிக்சல் டென்சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கும். ஒரு நார்மலான குவாலிட்டி வீடியோ வந்து உங்களால் ஒரு 4K குவாலிட்டிக்கு ஈக்குவலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ALLM, VRR அப்படின்ற ஒரு கேம் மோட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் கன்சோலை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி டிவியில் விளையாடும் போது ஒரு கேமிங் மானிட்டருக்கு ஈக்குவலாக லோ லேட்டன்சி மோடு, ஒரு ஃபாஸ்டான ரெஸ்பான்சிவ் வந்து கொடுக்க முடியும். உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா வந்து இதில் இருக்க பிக்சர் குவாலிட்டி வந்து அமேசிங்காக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட பிக்சர் குவாலிட்டி. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து ஆடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். है ना, अपना धंधा बंद कर दे। इसलिए हम राज के पापा के पास आए। सर को हमारे बारे में सच बता देंगे, ज्यादा से ज्यादा एक चपेट लगाएंगे। या तो कोई भी नहीं है। He's a busy man, must be in a meeting. तुम ठीक हो? हाँ, मैं ठीक हूँ। यकीन नहीं होता उस कैफे वाले को पता था हम कौन है। इसकी आदत डाल लो, कल स्कूल में और भी बुरा हाल होगा। अतीत से ऐसे चिपके हो जैसे वो तुम्हारी जान बचा लेगा। तुम पुराने जमाने का सड़ा गला मान हो, डायनासोर की तरह। இந்த டிவியை வந்து ஃபைனலாக சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய குவாலிட்டி டெஸ்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. 1200+ பர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்,
3000 கிலோமீட்டர் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டெஸ்டிங், எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சரில், அதாவது இந்த டிவியால் -30 டிகிரி செல்சியஸ்லேருந்து 60 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே ஒர்க் ஆக முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு குவாலிட்டி டெஸ்ட்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபைனலி இதில் வந்து 3 வேரியண்ட் இருக்குது, 55 இன்ச், 50 இன்ச், 43 இன்ச். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாடல் வந்து உங்களோட வீடு சைஸ் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 55 இன்ச் பார்த்தீங்கன்னா வந்து 38,000க்கு வந்து கொடுக்குறாங்க. 50 இன்ச் பார்த்தீங்கன்னா வந்து 33,000. 43 இன்ச் டிவி பார்த்தீங்கன்னா 27,000. இந்த டிவியோட பை லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த டிவியை வந்து 31 மே 2024க்கு முன்னாடி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ கார்டை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டிஸ்னி ஹாட்ஸ்டாரோட 1 இயர் ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் 1500 rupees. அண்ட் தென் ஜியோ சினிமாவோட ஃபேமிலி ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் ஒர்த் 1800 rupeesல வந்து இருக்குது. ஸோ இந்த ஆஃபர்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ கைஸ், ஃபைனலி இந்த டிவியோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு நல்ல பிராண்டு QLED 4K டிவி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். 55 இல்லாட்டி வந்து 50 இன்ச் வந்து ப்ரிட்டி குட்டாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். லவ் யூ, பாய்.